ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ சட்னி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 கொட்டை புளி, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம். வாழைப்பூ வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த தொப்புள், இந்த நடு காம்பு இது தாங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த சட்னி வதங்கும் போதே ஈஸியாக க்ளீன் பண்ணி இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சட்னி வதக்கிடலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான வாணலி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு, வரமல்லி, சீரகம் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே எண்ணெயில் சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, பூண்டு ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். பாருங்கள், இந்தளவு கலர் மாறி வந்தால் போதும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அதாவது 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் எடுத்துருந்தேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவு கலர் மாறி வரணும் போதும். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து இந்த வாழைப்பூவை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்திக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கிறேன். இது அதனுடைய காரம், அதனுடைய இப்போ அந்த துவர்ப்பு தன்மை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஒரு சின்ன துண்டு வெல்லம். இப்போ இதை சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஆற வச்சுட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது வந்து சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதில் மிக்சியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு சேர்த்திருங்க. அவ்வளோதாங்க, தண்ணி கலந்து விட்டு சேர்த்திட்டேன். இப்போ யூஸ்வலாக நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான நம்மளுடைய வாழைப்பூ சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.